அருமை சகோதரர்களே, இன்று நம்மிடத்தில் சிலர்கள் கேட்பது உண்டு, பராத் இரவு என்று ஒன்று இருக்கிறதா? பராத் இரவிலே சிறப்பான அமல்கள் செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றா? பராத் இரவிலே யாசீன் ஓதுவது அல்லாஹ் ரசூல் காமித்த தந்த வழிமுறையா? பராத் இரவிலே சஹாபாக்கள் ரொட்டி சுட்டார்களா? பராத் இரவிலே பழங்கள் வழங்கப்பட்டதா? பராத் இரவு என்று இன்றைக்கு சில உலமாக்கள் வைத்து பிழப்பிற்காக, தங்களுடைய உணவை தேடிக்கொள்வதற்காக, தங்களுக்கு ஆதாயத்தை தேடிக்கொள்வதற்காக இன்று சில உலமாக்கள் பராத்தினுடைய இரவை மேன்மைக்குரிய இரவு, கண்ணியத்திற்குரிய இரவு என்று இன்றைக்கு உலமாக்கள் அப்பட்டமாக பொய் சொல்கின்றார்களே. அப்படியெல்லாம் ஒரு இரவு இருக்கா? இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறோம், அப்படியெல்லாம் ஒரு இரவுல நம்ம அமல் செய்யணுமா? இதெல்லாம் மார்க்கம் சொல்லி தந்த வழிமுறையா என்றெல்லாம் இன்றைக்கு பல்வேறு விதமான கேள்விகள் எழுப்பப்படுகிறது. அருமை சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பாருங்கள். மார்க்கம் தெளிவாக எதையெல்லாம் ஹராமாக்கியதோ அந்த ஹராமையெல்லாம் இன்று நாம் விட்டிருக்கின்றோமா? மார்க்கம் எதையெல்லாம் தெளிவாக தடுத்திருக்கிறதோ, அல்லாஹ்வின் தூதர் எதையெல்லாம் தெளிவாக தடுத்தார்களோ, அல்லாஹ்வின் தூதர் எதையெல்லாம் வன்மையாக கண்டித்தார்களோ, அவை எல்லாத்தையும் இன்று நம் வாழ்க்கையில் நாம் தவிர்த்து நடக்கின்றோமா? யோசியுங்கள். அல்லாஹ்வின் தூதர் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கட்டாயமாக நமக்கு கட்டளையிட்டார்களோ, கட்டாயமாக எதையெல்லாம் நம் மீது கடமையாக்கினார்களோ, அந்த கடமைகளை எல்லாம் இன்று நாம் சரியாக செய்கின்றோமா? யோசித்து பாருங்கள். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். நமது வியாபாரம் தொடங்கி நமது மனைவியோடு நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் முதல் கொண்டு இன்றைக்கு மார்க்கத்திற்கு முரணான, புறம்பான, மார்க்கம் அனுமதிக்கப்படாத எண்ணற்ற காரியங்களில் இன்றைக்கு நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோமே. வருடத்தில் 2 முறைகள் நம்மிடத்தில் சிலர்கள் வருவதுண்டு. பராத் இரவு, லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறதா? நம்ம அப்பா அவங்கள்ட்ட கேட்டோம், பராஅத்து நீங்கள் ஒழுங்க முதல்ல அரபியில் எழுதி கொடுத்துருங்க, இல்லைன்னா அலிஃபாவுக்கு அடுத்த எழுத்து என்னங்கிறத சொல்லுங்க, லைலத்துல் கத்ர் இரவு அப்படிங்கிறத அரபியில் எழுதி கொடுத்துருங்க, குர்ஆனை எடுத்து சரளமாக ஓதி காமிச்சிருங்க, ஒரு அரபி வாசகத்தை, ஒரு ஹதீஸை அரபியில் முழுமையாக நீங்கள் வாசி காமிங்க. அதுக்கப்புறம் பராத் இரவு இருக்குதா இல்லையா, பராத் இரவுல அமல்கள் செய்யணுமா செய்யக்கூடாதா என்பதை நான் விளக்கப்படுத்துகின்றேன் அப்படின்னு கேட்டு பதில் இல்லை. அதற்கு பிறகு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டேன், இன்னைக்கு சுபுஹ் தொழுதியலா? பதில் சலாம் சொல்லாமல் திரும்பி போனவர்கள் எத்தனையோ பேர். அப்படி ஒரு நிலைமையில் நாம் இருந்து கொண்டு வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய பராத்திற்கும் லைலத்துல் கத்ருக்கும் இன்றைக்கு நாம் பெரிய மார்க்க அறிஞர்களை போன்று புகாரி முஸ்லீமில் இருக்கக்கூடிய அனைத்து ஹதீஸுகளையும் படித்து அறிந்து விளங்கியதை போன்று இன்றைக்கு நாம் தூக்கி கொண்டு வருகின்றோமே. புகாரியில் இருக்கா, முஸ்லீமில் இருக்கா என நம்பரை சொன்னோன்னே எடுத்து பார்த்துருவோம்ல. நம்ம புகாரின்னு சொல்லிட்டோம் வைங்களேன், உடனே நம்பரை பார்த்து கீழே இருக்கிற அடிக்குறிப்பை பார்த்து புகாரிக்கு விளக்க உரையாக இருக்கிற ஃபத்ஹுல் பாரி எல்லாம் எடுத்து பார்த்துருவோம் இல்லையா? அதனால நம்ம புகாரியில் இருக்கா அப்படின்னு வந்துடுதோம். அல்லாஹ் ரசூல் செஞ்சாங்களா? நான் கேட்கிறேன், அல்லாஹ் ரசூல் செஞ்சதை, ரசூலுல்லாஹ் செஞ்சது இன்னைக்கு நம்ம எதை செய்யறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் போகக்கூடிய நேரங்களில் கூட, தங்களுடைய சக்ராத் ஹாலில் கூட சஹாபாக்களுடைய தோளில் தங்களுடைய கையை போட்டுக்கொண்டு கால்கள் தரதரவென இழுக்கப்பட்டு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதார்களே. இன்றைக்கு ஒரு நேரம் வியாபாரத்தை விட்டுவிட்டு, ஒரே ஒரு கஸ்டமரை விட்டுவிட்டு உங்களால் தொழுகைக்கு வர முடியுமா? எங்கே செல்கின்றோம்? அல்லாஹ் ரசூல் செஞ்சாங்களா? ஏங்க, அல்லாஹ் ரசூல் சஹாபாக்கள் மார்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக, தீனை அடைந்து கொள்வதற்காக சொந்த ஊரை விட்டு, சொந்த நாட்டை விட்டு, சொந்த இடத்தை விட்டு, சொந்த வியாபாரத்தை விட்டு, மனைவி மக்களை எல்லாம் விட்டுவிட்டு ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாடு துயர்ந்தார்களே.
இன்னைக்கு அந்த தியாகத்தில் எதையாவது நம்ம செஞ்சிருக்கிறோமா? ஒரு நேரம் சுபஹ் தொழுகைக்கு முன்சுன்னத்து இன்னைக்கு நம்ம தொழுகிறோமா? லொஹருக்கு மின்சுன்னத்து தொழுகிறோமா? எத்தனை பேர்கள் இன்றைக்கு தஹஜ்ஜத்தை தொழுகின்றீர்கள்? அல்லாஹ் ரசூல் செய்த வழிமுறை எத்தனை பேர் செய்யறோம்? அதையெல்லாம் ஒழுங்கா செஞ்சாதான் நம்ம இதை கேள்வி கேட்க முடியும். ஜெர்த்து நான் எல்லா அமல்லையும் சரியா இருக்கிறேன், எல்லா அமல்லையும் நான் கரெக்டா பண்றேன், இதுல நான் தவறிடக்கூடாது, எனக்கு நீங்க சொல்லுங்கன்னு கேட்டா நான் சொல்லுவேன், சொல்லலாம். எல்லாத்துலயும் ஓட்ட, எல்லாத்துலயும் குறை, எதையும் நாம் உருப்படி இல்லை. இன்னைக்கு வந்துடுறோம். அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களா? காரணம் என்ன? இன்னைக்கு நவீன யூடியூப் பயான்கள் என்பதன் மூலமாக இன்றைக்கு குழப்பங்களை விதவிக்கக்கூடியவர்கள், மக்களை சோம்பேறியாக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை இல்லாதது என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இணையதள பயான்கள் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒரு ஆலிம் இடத்துல கேள்வி கேட்கப்படுது. என்னன்ட்டு, எல்லாத்துக்கும் யாசீன் ஓதுறாங்களே, இப்படி எல்லாத்துக்கும் யாசீன் ஓதுறதுக்கு ஹதீஸுகள் இருக்கா? உடனே அந்த ஆலிம்சா சூரத்துல் பக்ராவுடைய சிறப்புக்கு வரக்கூடிய ஹதீஸுகள் ஆதாரபூர்வமானது, சூரா ரஹ்மானுக்கு வரக்கூடிய ஹதீஸுகள் ஆதாரபூர்வமானது, சஹீஹானது, சூரா வாக்கியாவுக்கு வரக்கூடியது, சூரத்துல் முல்குக்கு வரக்கூடியது, ஆயத்துல் குர்சிக்கு வரக்கூடியது, பக்ராவினுடைய இறுதி வசனங்களாகிய ஆமன ரசூலுக்கு வரக்கூடிய ஹதீஸுகள் எல்லாம் ஆதாரபூர்வமானது, சஹீஹானது. ஆனா சூரத்துல் யாசீனுக்கு வரக்கூடிய ஹதீஸுகள் எல்லாம் லைஃபானது. அது எப்படி ஆச்சுன்னு தெரியல. அது என்ன, யாசீனுக்கு சொல்லக்கூடிய ஹதீஸுகள் மட்டும் எல்லா ஹதீஸும் லைஃபானது, ஆனால் பக்ராவினுடைய சிறப்பு சொல்லக்கூடியது, ரஹ்மானுடைய சிறப்புகள் சொல்லக்கூடிய சஹீஹானது. அது எப்படி லைஃப் ஆச்சு? பொதுமக்கள் நீங்க ஒன்று நல்லா விளங்கணும். லைஃப் பலகீனமான ஹதீஸ்னா என்ன, பலமான ஹதீஸ்னா என்னங்கிறத பத்தியான உங்களுடைய புரிதல் என்ன? பலகீனமாக ஒரு ஹதீஸ் எத்தனை விதங்களில் பலகீனமாக மாறும். ஒரு ஹதீஸ் பலமானதாக எந்தெந்த அமைப்புகளை கொண்டு மாறும். பலகீனமான ஹதீஸை வச்சு என்ன செய்யணும், பலமான ஹதீஸை வச்சு எதை செய்யணும், பலகீனமான ஹதீஸுக்கு எதை எடுக்கக்கூடாது, பலகீனமான ஹதீஸில் எதை எடுக்கலான்னு இன்னைக்கு தெரியுமா? நமக்கு தெரியுமா? அப்ப என்ன, யாசீன் என்பது இன்றைக்கு எல்லா மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்டு எல்லா மக்களும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு அமலாக இருக்குது. அதனால யாசீனுக்கு வரக்கூடிய எல்லாமே லைஃபுங்க, பக்ரா மற்றதுக்கெல்லாம் வரக்கூடிய எல்லாம் சஹீஹ். இப்போ இன்னொரு காலம், இப்போ இவங்க எல்லாம் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? பக்ராவையே ஓதுறோம், ரஹ்மானையே ஓதுறோம், முல்கையே ஓதுறோன்னு வச்சுக்குவோம். இன்னொரு 20 வருஷம் வச்சு ஒரு கூட்டம் வரும். இல்லை இல்லை, பக்ராவுக்கு வரக்கூடிய எல்லா ஹதீஸும் லைஃப் தான். ஏன்னா எல்லாரும் ஓத ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாரும் நல்ல அமலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, குரானை ஓத ஆரம்பிச்சிருவாங்க. அது சில பேருக்கு பிடிக்காது, சில பேருடைய கண்ணை உறுத்தும். எப்படா இவங்க நன்மையை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற சில ஷைத்தான்தனமான எண்ணங்கள் தோன்றும். உடனே சொல்றாங்க பக்ராவுக்கு வரக்கூடிய எல்லா ஹதீஸும் லைஃப் தான். உடனே நம்மள சில பேர் இந்த ஓதையே விருப்பம் இல்லாமல் இருக்கும் பாருங்க, அந்த குரானுடைய வாடையே இல்லாமல் இருப்பாங்க பாருங்க, அந்த குரான் பக்கத்தில் கூட போகாதவங்க இருப்பாங்க பாருங்க. உடனே ஆமாம் அதில் லைஃப் ஆனது தான். அடுத்து அவங்க வேற ஏதாவது சூறாவை சஹீஹ்ன்பாங்க. உடனே அதை என்ன செய்யறது? ஓத ஆரம்பிக்கிறது. என்னங்க லைஃப் சஹீஹினுடைய விளக்கங்கள் நமக்கு தெரியுமா? யார் எதை சொன்னாலும் முறையான மார்க்க அறிஞர்களிடம் அதை கேட்டு அணுகி அதற்குரிய விளக்கங்களை பெற்றுக்கொள்வது இல்லை. மாறாக லைஃப் சஹீஹ் ஹதீஸு அப்படின்னு போயிடுறது. சரிய சத்து. இப்போ என்ன, பராத்து இரவு இருக்கா இல்லையா? பராத்து இரவுல அமல்கள் செய்யணுமா செய்யக்கூடாது, அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு அப்பட்டமாக தெரிகிறது. நிறைய யூடியூபர்களில் நிறைய பேர் சொல்கிறது, பராத்து இரவு சிறப்புக்குரிய இரவாக இருந்தால், பராத்து இரவு மேன்மைக்குரிய இரவாக இருந்தால், அது சிறப்பு இருக்குன்னு தெரிஞ்சா நம்மளை விட ரசூலுல்லாஹ் அந்த இரவுல சிறப்பான அமலை செஞ்சிருப்பாங்க. நான் ரசூலுல்லாஹ் அதுல சிறப்பான அமலை செய்யலையே, ரசூலுல்லாஹ் அதுல சிறப்பான அமலை செய்யலையே, அப்ப ரசூலுல்லாஹ்க்கு தெரியாத சிறப்புகள் நமக்கு தெரிஞ்சு போச்சா? ஆனால் ரசூலுல்லாஹ் விட நம்ம அமல்கள் செய்யறதுல பெரிய ஆள் ஆயிட்டோமா அப்படின்னு ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு கேள்வியை எழுப்புவாங்க. அதே போல நம்ம அவங்கள்ட்ட சொல்லக்கூடியது ஒண்ணுதான், அவங்கள்ட்ட கேட்கக்கூடியது ஒண்ணுதான். ஷாபான் மாதம் முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு வச்சதாக சஹாபாக்கள் சொல்றாங்களே,
எல்லா மாதங்களை விடவும் அந்த மாசத்துல ரசூலுல்லாஹ் அதிகமாக நோன்பு வச்சாங்கன்ட்டு ஆயிஷா சொல்றாங்களே. ரமலானா ஷாபானான்கிற சந்தேகம் வரும் அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் நோன்பு வச்சாங்கன்னு சொல்றாங்களே. உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஷாபான் மாசத்துல நீங்க இன்னைக்கு எத்தனை நோன்பு வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க. உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ஹதீசுகளை ஆதாரமாக கொண்டு பேசக்கூடியவர்களே, சஹீஹான ஹதீசுகளை எடுத்து பேசக்கூடியவர்களே, சொல்லுங்க. உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எத்தனை நோன்பு நீங்க வச்சிருக்கிறீங்க? வாரத்தில் 2 நோன்புகள் வைப்பது சுன்னத், அல்லாஹ்வின் தூதர் சொன்னது. எத்தனை மாத காலங்களாக, எத்தனை வாரங்கள் நீங்கள் தொடர்படியாக சுன்னத்தான நோன்புகளை வைத்தீர்கள்? சொல்லுங்கள் பார்ப்போம், சொல்லுங்கள் பார்ப்போம். பதில் இருக்கா? எத்தனை நோன்பு வச்சிங்க? நான் சொல்றேன், ரசூலுல்லாஹ் ஒன்று செய்யல, அதை செய்யக்கூடாதுன்னு வன்மையாக சொல்லக்கூடிய நீங்க ரசூலுல்லாஹ் செஞ்சதை நீங்க கண்டிப்பா செஞ்சே தீருங்கன்றியே மக்களுக்கு சொல்றது இல்ல. இதற்கு எந்த அளவிற்கு நீங்கள் எஃபெக்ட் கொடுத்து பேசுறீங்களோ அந்த அளவுக்கு ஏன் ரசூலுல்லாஹ் கட்டாயமாக செஞ்சதையே நீங்க செய்யறது இல்லை, ஏன் மக்களை செய்ய சொல்றது இல்லை? செய்யறோமா? இன்னைக்கு நம்ம செய்யறோமா? இல்லவே இல்லை. சரிங்க, நம்ம ஒரு விவாதத்துக்கே வச்சுக்குவோம். பராத் இரவுன்னு ஒன்று இல்லைங்க, இல்லை. பராத்தில் யாசீன் ஓதணுங்கிற ஒன்று இல்லை. பராத்து இரவில் அந்த மறுநாள் நோன்பு வைக்கிறதுன்னு ஒன்று இல்லவே இல்லைங்க. இல்லாத ஒன்று நீங்கள் செஞ்சிட்டீங்க. அப்போ உடனே அல்லாஹ் கூப்பிடுறான், யாருப்பா? அப்துல் காதரா, நீ தானப்பா அது ஷாபான் மாதம் பிறை 15 நோன்பு வச்சு யாசின் ஓதி நீ எனக்கு இணை கற்பித்து விட்ட, ஷிர்க்கு செஞ்சிட்ட. யாசின் சூறாவை அந்த அன்னைக்கு ஓதுறது எவ்வளோ பெரிய ஹராம் தெரியுமா? எவ்வளோ பெரிய ஹராம் நீ செஞ்சுட்டு தெரியுமா? அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நரகத்தில் போட்டுருவானா? கொஞ்சம் நீங்கள் பொதுமக்களாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு பேசிக்காக யோசிச்சு பாருங்க. ஏங்க, அல்லாஹ் ரசூல் சொல்லி தரலனே வச்சுக்குவோம், அது இருக்கா இல்லையா? அதுக்கு ஹதீஸுகளை எடுத்து எது பலகீனம் எது பலமான ஹதீஸ்ன்னு பேச போனால் நீளும். ரசூலுல்லாஹ்வே சொல்லி தரலங்க வச்சுக்குவோங்க. ஓதிட்டீங்க, யாசீன் என்பது அந்த அன்னைக்கு ஓதுறது ஹராம், ரசூலுல்லாஹ் எங்கேயா சொல்லியிருக்காங்களா? ரசூலுல்லாஹ் ஒரு சிறப்பான அமலாக இருந்தால் அதை ரசூலுல்லாஹ் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட நீங்க கேளுங்க. பராத்துல யாசீன் ஓதுறதோ, பராத் அன்னைக்கு நோன்பு வைக்கிறதோ மிக பெரும் குற்றம் என்றால் அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கணும்ல. பராத்துல ஓதாதீங்க, பிற 15 எந்த அமலும் செய்யாதீங்க, சஹீஹா ஒரு ஹதீஸ் காமிக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் செய்யலங்கிறதுக்கு வேணா நீங்க சொல்லலாம். ரசூலுல்லாஹ் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடையிட்டதுக்கு ஒரு ஹதீஸ் நீங்க சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் ஏதோ வன்மையாக கண்டிச்சது மாதிரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் செய்யவே கூடாதுன்னு மக்களை வலியுறுத்தி சொன்னது மாதிரி இன்னைக்கு மிக பெரும் ஒரு இணை வைப்பின் பக்கம் மக்கள் தள்ளிட்டா மாதிரி, அலிம்சாக்கள் தள்ளிட்டாங்கிற மாதிரி இன்னைக்கு பேசுறீங்களே. நீங்க சொல்லுங்க, எந்த பள்ளியாசல்லங்க பராத்து 3 யாசின் ஓதுறதுக்கு, அசத்துக்கு ஒரு யாசினுக்கு 1000 வச்சு 3000 கொடுக்கீங்களா? எந்த பள்ளியாசல்ல மேராஜினுடைய பயானுக்கோ பராத்தினுடைய பயானுக்கோ வலமாக்களுக்கு பணம் கொடுக்கப்படுகிறது? கொடுக்குறீங்களோ? நானும் 5 வருஷமா இருக்கேன், கொடுக்கப்பட்டிருக்கா? சொல்லுங்க. ஒரு தேநீர் கூட வழங்குவது கிடையாது. அந்த மாதிரிதான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதுல வேற பணத்துக்காக வேண்டி பராத்திரவை கொண்டாடுறாங்க. என்ன கொண்டாடிட்டோம்? உட்காந்து யாசீன் ஓதிட்டா அது இணை வைத்தல் ஆயிடுச்சா, ஷிர்க் ஆயிடுச்சா, ஹராம் ஆயிடுச்சா? யாசீனை ஓதவே கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்களா? சொல்லுங்களேன். யார் சொன்ன வழிமுறை? உங்களுக்கு யார் அந்த எண்ணிக்கையின் அதிகாரத்தை கொடுத்தா? 3 யாசீன் ஓதுறீங்களே, யார் அந்த நாளை உங்களுக்கு குறிப்பிட்டார்? யார் அந்த எண்ணிக்கையை உங்களுக்கு சொன்னார்? அல்லாஹ் ரசூல் சொல்லாத, அல்லாஹ் ரசூல் செய்யாத ஒரு அமலை செஞ்சதினால் நீங்கள் நரகம் சென்று விடுவீர்கள். இன்னைக்கு சொல்றாங்க, குர்ஆனை ஓதுனா நரகம் போயிடுவாங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. நீங்க அவங்க மேலதான் சந்தேகப்படணும். என்னங்க குர்ஆன் ஓதுனா நரகம் போயிடுவாங்க அப்படி நீங்க அவங்க மேல என்ன செய்யணும்? சந்தேகப்படணும். நம்ம எவ்வளோ பாவங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு நாள் ஒன்று கூடி உட்காந்து ஓதுறோம். உடனே அந்த அன்னைக்கு தான் ஓதணுமா? இல்லைங்க, வேணாம், அந்த அன்னைக்கு ஓதணும் கூட வேண்டாங்க. ஷாபான் மாதம் ஃபுல்லாக உட்காந்து ஓதிடுவோமா? சரி, வருஷம் பூரா குர்ஆனை எல்லாரும் சொல்லுங்க, வருஷம் பூரா குர்ஆனை 5 வக்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து 10 நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து ஓதுவோமா? இல்லை நாங்கள் மட்டும் ஓதுறோம், 10 நிமிஷம் இங்கே உட்காந்து கேளுங்களேன், முடியுமா? உங்களால் கேட்க முடியுமா?
அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா, தயாராக இருக்கிறீங்களா? ரசூல்லா எத்தனை சஹாபாக்களை பள்ளிவாசலில் குர்ஆன் ஓத நியமிச்சாங்க? ரசூல்லாவுடைய சுன்னத்தை அதான இன்னைக்கு நியமிக்க முடியுமா? பள்ளிவாசல் உட்காந்து நீங்கள் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கன்ட்டு எத்தனை சஹாபாக்களை ஓத வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதார இனிமையாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பள்ளிவாசல் நியமிச்சிட முடியுமா? முடியுமா? செய்ய முடியுமா? என்னைக்கோ ஒரு நாள் உட்காந்து யாசீனை ஓதிட்டோம்னா ஷிர்க் வைத்து விட்டார்கள், இணை வைத்து விட்டார்கள். என்ன அப்போ மக்களை நல்ல அமல்கள் செய்கிறதுல இருந்து இன்னைக்கு ஒரு கூட்டம் அப்படியே நகர்ச்சி கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் காப்பாற்றணும். இதை பற்றி விளக்கமாக நிறைய பேச வேண்டியது உண்டு. இருந்தாலும் ஹதீஸுகள் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு நான் இப்போ சொல்ல வந்தோம்னு சொன்னால் அது ஏதோ பாடம் நடத்துகிற மாதிரி ஆயிரும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விளங்கிக்குங்க. லைஃபான பலகீனமான ஹதீஸுகளை கொண்டு சட்டங்களை தான் நிறைவேற்றக்கூடாது. உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, திருமணம் முடியாத ஒருவர் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டால் அவருக்கு 100 சவுக்கடி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சஹீஹான ஹதீஸ் இருக்கு. சரியா? அதே நேரத்தில் திருமணம் முடியாமல் விபச்சாரம் செய்து விட்டால் அவரை கல்லால் அடித்து கொல்லணும்னு சொல்லி ஒரு பலகீனமான ஹதீஸ் இருக்கு. இப்போ நான் போய் பலகீனமான ஹதீஸை கொண்டு அவருக்கு சட்டத்தை நிறைவேற்ற முடியாது. உடனே அவர் கல்லால் அடித்து கொல்லுங்கன்னு சொல்ல முடியாது. சட்டங்களை பலகீனமான ஹதீஸை கொண்டு நிறைவேற்றவே முடியாது. அல்லது 50 அடி அடித்தால் போதும் சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம், பலகீனமான ஹதீஸு. இப்போ இந்த பலகீனமான ஹதீஸை கொண்டு போய் சட்டங்களை நிறைவேற்ற முடியாது. ஆனால் நீங்கள் அமல்கள் செய்வதற்கு பலகீனமான ஹதீஸாக இருந்தாலும் சரி, பலமான ஹதீஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஹதீஸ் ஹதீஸ் தான். அதில் நிறைய கருத்து வேறுபாடுகள், நிறைய முன்னுக்கு பின் முறமான விஷயங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் ஓதிய யாசின் உங்களுக்கு ஹராமானதாக, கெட்ட வார்த்தை பேசி இதனுடைய தீமை எழுதப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லது சினிமா பாடல்களை ஓதிய, சினிமா பாடல்களை பாடிய ஒரு தீமை உங்களுக்கு எழுதப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி எழுதப்படுமா? எழுதப்படுமா? அப்படி படுமா? அப்புறம் நன்மை தானே கிடைக்கும், நன்மை தானே கிடைக்க போகுது. அதில் ரொம்ப இஸ்லாத்தின் பயபக்தியாக 5 நேரத்தை தொழுது ரொம்ப ஹராம் ஹலாலை பேணி வாழ்ந்தவர்களை மாதிரி என்ன செஞ்சிடறோம்? நம்ம கேள்வியில் கொண்டு வரோமே. எத்தனை தடவை சொல்கிறோம் நம்ம, அந்நிய பெண்களை பார்ப்பது ஹராம், வட்டி வாங்குவது ஹராம், மது அருந்துவது ஹராம், அந்நிய பெண்களோடு பேசுவது ஹராம், தொழுகையை விடுவது ஹராம், ஹராமான காரியங்கள் ஈடுபடுவது அல்லாஹ்வுடைய லானத்தை உருவாக்கணும். எத்தனை தடவை சொல்கிறோம்? அதில் எதையாவது ஒன்று நீங்கள் கடைபிடிக்கிறீங்களா? வட்டி வாங்குறது ஹராம்ங்க. மொபைலில் இருந்து, பைக்கில் இருந்து, வீட்டில் இருந்து எல்லாமே இன்னைக்கு லோனில் எடுக்கிறோமே. அல்லாஹ் ரசூல் தடுத்த ஒரு வழியை நமக்கு தேவை வரும்போது எவ்வளோ சாதகமாக நம்ம அதை பயன்படுத்துகிறோம். ஆனால் அமல்கள் செய்கிற விஷயங்களில் மட்டும் பலமானதா பலகீனமானதா அதா இதான்ட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம்? கொண்டு வந்துடுறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல அமல்கள் செய்வதற்கு யார் எப்போ சொன்னாலும் நீங்கள் அதை செய்யலாம். இப்போ திடீர்னு நானே சொல்கிறேன், நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நமது பள்ளியிலே தினமும் ஹதீஸ் வகுப்பு நடக்கும், ஹதீஸு டெய்லியும் வாசிக்கப்படும், அதில் நன்மைகள் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ டெய்லியும் சஹாபாக்களுடைய சபையில் ஹதீஸ் வாசிக்கப்பட்டுச்சா? இல்லை. உடனே ஷிர்க் வச்சுட்ட, நீ இணை வச்சுட்ட. நல்லதை யார் சொன்னாலும் கேட்க வேண்டியது தானே. பித்அத் உடனே சொல்லுவாங்க, குல்லு பித்அத்தின் ضலாலா வ குல்லு ضலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு நவீன வழிமுறைகளும் வழிகேடே, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்துக்கு செல்லக்கூடியதே அப்படின்னு சொல்லுவோம். உடனே நான் சொல்லுவேன், நம்ம சொல்லணும் அவங்கள்ட்ட, அப்படியா அப்படி நீங்கள் எல்லாம் மாசால ஓதி பட்டம் வாங்கியிருக்கீங்களா? ஆமாம், எல்லாம் பட்டம் வாங்கியிருக்கேன். என்ன பட்டம் வாங்கியிருக்கீங்க? புகாரி, ஃபிர்தௌசி, ஃபைசி, மஹதரி, மிஸ்பாஹி, ஃபாசில், அப்படி இப்படி நீங்கள் பட்டம் வாங்கியிருக்கிறீங்களே. ரசூலா காலத்தில் எங்கேயும் மாசா கிடையாதுப்பா. ரசூலா காலத்தில் எந்த சஹாபிக்கும் பட்டம் கொடுக்கல. உமர் ரலியல்லாஹு ரசூலா பட்டம் கொடுக்கல. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ரசூலா பட்டம் கொடுக்கல. நீங்கள் மாசால ஓதுனதே முதல்ல வழிகேடு. ஏன்னா புதிய வழிமுறை. நீங்கள் ஓதுனதே நரகத்துக்கு தான் நீங்கள் போக போறீங்க. சொல்லிடுவோமா? நம்ம சொல்லிடுவோமா? சொல்ல முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பள்ளிவாசல்களில் மைக்கு கிடையாது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காபத்துல்லா மேலே ஏறி தான் முதல்ல பாங்க சொன்னாங்க. அம்புட்டு மோதி அதை மேலே ஏற்றிடுவோமா? ஏறுங்க மேலே அப்படின்ட்டு ஏற்றுவோமா? என்னங்க பிதாத்துனா எத்தனை பிதாத்து இருக்குது தெரியுமா? பிதாத்தே செய்யா, பிதாத்தே ஹசனா, எத்தனை பிதாத்து இருக்கு தெரியுமா? என்னென்ன பிதாத்து எங்கெங்க போகும் தெரியுமா? அதெல்லாம் நமக்கு தெரியுமா?
இல்லை நம்ம தான் அதை ஆராய்ச்சி பண்ண முற்படுறோமா? எது நம்ம செய்யறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லாமல் நம்ம இருக்கும்போது அதுக்கு சாதகமாக ஒரு சொல் நம் காதில் படும்போது உடனே அதை பெரியதாக தூக்கி கொண்டு நாம் இன்றைக்கு அலைய ஆரம்பிக்கிறோமே. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டாம். நம்மள நோன்பு வச்சிட்டோம், அல்லாஹ் கேட்க போறானா? ஏய் பராத்து ஷாபான் 15 நோன்பு வச்சிருக்க, நீ எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? நீ எப்படிடா நீ நோன்பு வைக்கலாம்? எல்லாம் கேட்க போகிறானா? எல்லாம் கேட்பானா? நோன்பு வச்சது என்பது மிகப்பெரிய பாவம் சொல்லி எங்கேயாவது ஒரு ஹதீஸ், ரமலான் அல்லாது நான் சொல்லித்தந்த நோன்புகள் அல்லாது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நோன்பு வைக்கிறது ஹராம், மிக பெரும் பாவம், அந்த நோன்பு நரகத்துக்கு உங்களை கொண்டு சென்று விடும் சொல்லி ஒரு ஹதீஸை காமிக்க முடியுமா? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஷாபான் மாதம் மாத்திரமல்ல, எந்த மாதத்தில் நீங்கள் உட்காந்து யாசின் ஓதணும்னு விரும்புனா யாசின் ஓதுங்க, பக்ரா ஓதுன்னு விரும்புகிறீங்களா உட்காந்து பக்ரா ஓதுங்க. ஒன்றுமே முறைகளே இல்லாமல் குரானை எடுத்து சும்மா ஓதுன்னு விரும்புகிறீங்களா எடுத்து ஓதுங்க. நம்ம ஒரு நாளை குறிப்பிடுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு நாள்லையாவது எல்லாரையும் ஒருமிக்கணும், எல்லாரையும் ஒன்று கூட்டணும். அப்போ அந்த ஒன்று கூட்டுதல் ஏற்படும் போது அதற்கு ஒரு நாளை தான் தேர்ந்தெடுக்க முடியும். எல்லா நாளும் உட்காந்து எல்லாரும் ஒன்றா உட்காருங்கன்னா உட்காருவீங்களா? நீங்கள் உட்காருவீங்களா? முடியவே முடியாது. இந்த ஷாபான் மாதத்தில், இந்த ரபியுல் அவ்வல்ல, இந்த மேராஜில் உலமாக்கல் பணத்துக்காக செய்கிறன்னு யாராவது சொன்னால் அவங்க சட்ட காலர் பிடிச்சி கேட்கணும், உலமாக்களை கேட்கணும். எந்த பள்ளிவாசலுங்க கொடுக்குறீங்க நீங்கள் கேட்கணும். யார் பணத்துக்காக செய்கிறா? பணத்துக்காக உலமாக்கள் இருக்கிறதா இருந்தால் என்னைக்கோ இமாமத் தொழிலை விட்டுட்டு வெளியே போயிருக்கலாம். இன்னும் 10,000 15,000 சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு அல்லாஹ் ரசூலுக்காக ஓதி கொடுத்துக்கிட்டு எத்தனை உலமாக்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? என்னமோ பாத்தியா உலமாக்கள் வைத்து பிழப்புக்காக வச்சாங்க. என்னங்க பாத்தியால 10,000 கொடுக்கீங்க? 100 ரூபா காசு பெட்ரோலு கூட காணாது. இறந்தவர்களுக்கு நன்மையை சேர வேண்டும் சொல்லி உலமாக்கள் மனமாற செய்யக்கூடிய இன்னைக்கு எத்தனையோ தியாகங்களை பணத்துக்காகத்தான் பண்றாங்க சொல்லி ஒரு பின்பத்தை உருவாக்கி இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நற்காரியங்களை, நல்ல விஷயங்கள் இன்னைக்கு சில கூட்டங்கள் தகர்த்து எரிந்து கொண்டு வருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கூட்டங்களை விட்டு அனைத்து இஸ்லாமிய உறவுகளையும் காப்பாற்றுவானாக. நல்ல அமல்கள் நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம். அதற்கு எந்த விதமான குற்றங்கள் குறைகளை அல்லாஹ் பிடிக்கவே மாட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனையோ ஹராம இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. பாட்டு கேட்கறது ஹராமுங்க. எத்தனை பயான்ல நம்ம சொல்றோம், எத்தனை ஜும்மாக்கள்ல சொல்றோம், எத்தனை வீடுகளில் ஹோம் தியேட்டர் வச்சு, ஹோம் அப்ளைன் வச்சு இன்னைக்கு எத்தனை வீடுகளில் நீங்க இன்பமான இசையை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்பமாக அதெல்லாம் ஹராம். அதெல்லாம் நீங்க செய்யாம இருங்களேன். நம்ம நல்லா பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு ஈமானினுடைய பலகீனம் இருந்தா இப்படியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பெரிய பெரிய விஷயங்களை கொண்டு வருவோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல மாதங்களில் நல்ல அமல் செய்யக்கூடிய நசீபினை நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.